வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜை பற்றிய ஒவ்வொரு புகாரையும் ஒவ்வொரு சப்டீலரும் தான் பாதிக்கப்பட்டதை போய் சொல்கிறாங்க. சார், இந்த மாதிரி உங்ககிட்ட டெபாசிட் அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்துருக்குறாங்க, கேட்கும்போது தான் தெரியுது. ஆனால் எங்ககிட்ட நிறைய வசூல் பண்ணியிருக்கிறாரு. அதை கேட்க போனால், என்ன சார் இவ்வளோ பணம் கூட வாங்கியிருக்கிறீங்க, ஏன் சார் அப்படின்னு கேட்டால் அது சம்மந்தமாக பதிலே சொல்ல மாட்டுறாரு. பணம் கணன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சப்டீலர் இதை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனோஜ் மீது புகார் கொடுக்குறாங்க. இதை கொடுத்தோன்னே ரொம்பவே கடுப்பாயிடுறாரு சந்தோஷ் சார். அந்த மனோஜுக்காக நம்ம ஒரு வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு நம்ம ஒரு டீலர்ஷிப் கொடுத்தோன்னா என்ன இப்படி பண்ணுறாரு, அவர் தம்பிக்காக தான் கொடுத்தோம், இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. சரி, நான் இது என்னென்னு பார்க்குறேன், மனோஜ்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சப்டீலர் எல்லோரும் மறுபடியும் கூப்பிட்றாரு. மனோஜ்கிட்ட போய் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், இப்போ அவருக்கு நம்ம டீலர்ஷிப் கொடுத்துருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேர் ஆயிரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. மனோஜ் உங்களுக்கு பணம் தரலனா கூட நான் தந்துடுறேன், சரிங்களா? இல்லை உங்களை டெபாசிட் அமௌண்ட் நான் கூடன்னு சொல்லி கூட நோட் பண்ணி வச்சுக்கிறேன், நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுறாங்க. இங்கே அவருக்கு மனசுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அப்போ புதுசாக ஒரு தொழிலதிபர் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி டைம் வாங்கியிருக்காங்க சார், இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் வராங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் அப்படிங்கிறாங்க. ஜீவான்னு சொன்னாங்க சார் அப்படிங்கிறாங்க. சரி, வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து வராங்க. சார் வணக்கம், என் பேர் ஜீவா, நான் ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இந்த பிஸ்னஸ் விஷயமாக அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுங்கள் மேடம், நான் டிவி கம்பெனி வச்சுருக்கேன், நீங்கள் அதை எடுத்து பண்ணலான் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் ஒரு டீலருக்கு கொடுத்தீங்களாம்ல சென்னையில் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மனோஜ்னு ஒரு ஆள் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவரை சம்மந்தமாக தான் சார் பேச வந்திருக்கேன், மனோஜ் சரியான ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், மனோஜ் சரியான ஆள் கிடையாதுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சார், நான் பிஸ்னஸ் பண்ணுறது வெளில தான், ஆனால் நீங்கள் ஒரு டீலருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அந்த டீலரை நான் எடுத்து நடத்தலாம், இல்லை வேண்டிய நீங்கள் வேறு யாருக்குனாலும் கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான் சார் அப்படிங்கிறாங்க. முதல்ல நான் மனோஜை கேன்சல் பண்ணால் தானே இன்னொரு ஆள் கொடுக்க முடியும், மனோஜ் தான் தொடர்றாரு அப்படிங்கிறாங்க. சார், மனோஜை பற்றி சொல்கிறேன், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். மனோஜ் முற்றிலும் மோசமான ஆள், பெற்ற தகப்பன் குடும்பத்தை எல்லாத்தையுமே ஏமாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவாவுக்கு நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சந்தோஷம் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்ன, பெற்ற தகப்பனே ஏமாத்துறவரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவர் தம்பி முத்து எப்படி அப்படிங்கிறான். அவர் தங்கமான மனுஷன், அந்த பையன் எனக்கு டிரைவராக வந்தார், தற்செயலாக தான் தெரியும் மனோஜோட தம்பின்னு சொல்லிட்டு. நான் மனோஜை உயிருக்கு உயிராக விரும்பின பொண்ணு நான், ஆனால் அந்த அளவுக்கு அவர் மோசமாக நடந்துக்கிட்டார் என்னிடத்துல. இப்படி தகப்பங்கிட்டே தப்பாக இருக்கையில் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் ஏமாத்தான் செய்வார் பணத்துக்காக அப்படின்னு சொல்லி நான் அவரை விட்டுட்டு போய் வேறு அளவு தொழில் பண்ணி நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்க சார். அவர் மேலே உள்ள கோபத்தில் சொல்லுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. மனோஜுக்கு முன்னேறணும் வைக்கணும்லாம் கிடையாது, குறுக்கு வழியில் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு தான் பார்ப்பார். நீங்கள் அவருக்கு டீலர்ஷிப் கொடுத்துருக்கீங்க, அதனால் அவருக்கு வருமானம் வருது, நீ பெருசாக தன்னை காட்டிக்கிறாரு, ஆனால் அவர் சரியான ஆள் கிடையாது, நீங்கள் சரியான ஆளாக பார்த்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஜீவா, நீங்கள் தேடி சொல்கிறீங்க, உங்களை நான் மதிப்பளிக்கிறேன். நான் இப்போ தான் அவருக்கு மொத்த டீலரையும் அவர்கிட்ட கொடுத்தேன், மெயினாக அவர் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இப்போ அவர் மேலே ஏகப்பட்ட புகார் வருது, நீங்களும் சொல்கிறீங்க. அவரை மாற்றத்துக்கு உள்ள முயற்சிகளில் நான் இறங்கணும் அப்படின்னு தோணுது. சரி, பார்க்குறேன், யாரை நான் புதுசாக ரெடி பண்ணுறது எனக்கு தெரியல. அதுபோக அது கொஞ்சம் அனுபவம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சார், நீங்களே சொல்லிட்டீங்க, சப்டீலர் எல்லாமே உங்கள்கிட்ட டேரெக்டாக எடுத்துப்பாங்க, நீங்கள் எத்தனை சப்டீலர் அனுப்பி விட்றாங்களோ அதுக்கு கமிஷன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஏன் சார் முன் அனுபவம், கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் காணாதா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், நான் அவர் தம்பிக்கு, மனோஜ் தம்பிக்காக தான் கொடுத்தேன் அப்படி இப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. அப்போ ஜீவா சொல்கிறாங்க, சார், அப்போ நீங்கள் பேசாமல் முத்துக்கே நீங்கள் கொடுத்துடலாமே, முதல் எதுவும் போட வேண்டியதில்லைன்னு சொல்கிறீங்க, முத்துக்கு முதல் போட முடியாது, இப்போ முதல் போடுனா கூட நான் ரகசியமாக போடுறேன், ஏன்னா முத்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், மனோஜ் சரியான ஆள் கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். அவரை ஊக்குவிக்கிற நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கேன், மற்றபடி உங்கள் கம்பெனிக்கு நாளைக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே பலமாக யோசிக்கிறாரு. சரி, அப்போ முத்து சம்மதிப்பாரா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் ரெடி பண்ணுறேன் சார், நீங்கள் யாரை வச்சு மனோஜை உங்கள்கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. சந்தோஷ்னு சொல்லிட்டு என் நண்பர், பழைய நண்பர் வாழ்ந்துருக்கார் என் பேரில் உள்ளவர், நான் கஷ்டப்படும் போது என் கூட இருந்திருக்கிறாரு, அவர் மூலமாக தான் அவர் பழக்கம். சரி, நான் அவரை வச்சு நான் முத்தை வர வைக்கிறேன் அப்படிங்கிறேன். வர வைங்க சார், உங்களுக்கு என்ன டெபாசிட் அமௌண்ட் தரணுமோ நான் தரேன் சார் முத்துக்கு பதிலாக, நீங்கள் முத்துட்டே டீலர்ஷிப் கொடுங்க சார், நல்லா பண்ணி தருவார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. உடனே சென்னைக்கு ஃபோன் பண்ணுறாரு.
பாம்பேலேருந்து சந்தோஷ் சார் பேசுகிறேன் அப்படிங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. மனோஜ் தம்பியை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாம்பேக்கு ஒரு ஆஃபராக அவரை கூப்பிட்டு வரணும். காரில் புக் பண்ணி கூப்பிட்டு வாங்க. வந்த பிறகு நீங்கள் சொல்லி பேசிக்கலாம், நீங்கள் கூட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. சார் இதை மனோஜ்கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு கடுகளவு கூட தெரியக்கூடாது. நீங்கள் காரை புக் பண்ணுறீங்க பாம்பேக்குன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வரீங்க, இங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நான் அவன்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்காரு. மனோஜ்கிட்ட சொல்லிடுவோமா வேண்டாமா? இல்லை சொன்னால் நம்ம சந்தோஷம் சார் நம்மகிட்ட வருத்தப்பட்டுருவார், ஏதோ ஒரு வகையில் அவர் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. என்னம்மாக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பாம்பே வரைக்கும் ஒரு ஆஃபர் போகணும், வரலாமா அப்படிங்கிறாங்க. கார் அதுக்கு தானே வச்சுருக்கோம், பாம்பே வரைக்கும் போகணுமா? சரி ரைட்டு, பாம்பே வரைக்கும் போனால் 2 டிரைவர் வருவோம், பின்னாடி மட்டும்தான் 3 பேர் ஏற முடியும், முன்னாடி ஒரு ஆள் ஏற முடியாது, ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் சார் வந்து மொட்டை சந்தோஷுக்கு ஒரு 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் அனுப்பி விட்றாரு. இவங்க டீசலை போட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே பாம்பே போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்தோடனே என்ன சார் நம்ம தான் வந்திருக்கோம், வேலை எப்போ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. முத்து ஒன்றை வச்சு தான் வேலையே முடியணும் அப்படிங்கிறாங்க. என்ன வச்சு வேலை முடியணுமா? நாங்கள் 2 பேரும் டிரைவரும் மாற்றி மாற்றி ஓட்டு வந்திருக்கோம், எங்களை வச்சு எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களை வந்து சந்தோஷ் சார் பார்க்கணுன்னாரு, எப்படி கூப்பிட்டு வரணும்னு தெரியல, அதான் இது ஒரு வாய்ப்பாக கொண்டு வந்த முத்து, வேறு எதுவும் நினச்சிக்காத அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. மனோஜ் வந்து சந்தோஷ் சாருக்கு டீலராக இருக்கான், நீங்கள் மனோஜை கூப்பிட்டு வந்தால் ஓகே, என்ன கூப்பிட்டு வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை சந்தோஷ் சார் ஏதோ உங்கள்கிட்ட பேசணுமா, கூப்பிட்டு வர சொன்னார், அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது, மனோஜுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் சார் வந்து முத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. முத்தை கூப்பிட்டு போகிறாங்க. சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. வாங்க முத்து உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேணாம் சார் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் வேணாம் சார் அப்படின்ட்டு மறுபடியும் வைக்கப்படுத்தாரு. சார் எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஒரு டீல் விஷயமா மட்டும் பேசணும் அப்படிங்கிறாங்க. சார் உங்கள்கிட்ட டீலராக இருக்குது எங்கள் அண்ணன் தானே அப்படிங்கிறாங்க. முத்து உங்களுக்காக தான் அவங்க அண்ணனுக்கு நான் வந்து டீலர்ஷிப்பே கொடுத்தேன், எங்கள் கம்பெனிக்கு. எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் டெபாசிட் கொடுக்க ஆட்கள் இருக்காங்க, ஒரு வளரும் ஒரு பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். உங்கள் கேரக்டரும் பிடிச்சிருந்துச்சி, அது ஒரு உண்மை. இப்போ உங்கள் அண்ணாச்சி மேலே ஏகப்பட்ட புகார், ஏகப்பட்ட பேர் வந்து சொல்கிறாங்க அவரை நீங்கள் வந்து டீலராக வைக்காதீங்க, அதிக அமௌண்ட் வாங்கிட்டு டெபாசிட் அமௌண்ட் உங்கள்கிட்ட கம்மியாக தராங்க வைக்காங்கன்னு சொல்லி அலிகேஷன் ஆகுது. இதனால் வந்து சப் டீலருக்குள்ளே ஒரு சச்சரவு வருது. வரையில் வந்து தொழில் கரெக்டாக நடக்காது, ஒரு ஒரி இல்லாத ஆளாக வைக்கணும். அதுபோக வந்து பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், அப்போனா தான் எல்லாருக்குமே நல்லது. பணம் வந்து அன்பை முடிச்சிடக்கூடாதுல்ல தம்பி அப்படிங்கிறாங்க. சார் நான் அவனுக்கு பேசி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் பல முறை பேசிட்டேன் முத்து, அண்ணாச்சி தான் பல முறை பேசிட்டேன், பல அணுகுமுறையை நான் வந்து பண்ணி பார்த்துட்டேன், லாபமே கொஞ்சம் அதிகமாகவும் கொடுத்து பார்த்துட்டேன். ஆனால் அவரை மாற்றிக்க மாட்டுறாரு. நான் ஒவ்வொரு சப் டீலர்கிட்டையும் 3 லட்ச ரூபா மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு சப் டீலர்கிட்டையும் 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாரு. 2 லட்ச ரூபா தன்னுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறாரு. அதுபோக இவங்க என்னென்ன பொருள் வாங்குறாங்களோ கமிஷன் நான் கரெக்டாக கொடுத்துட்ருக்கும்போது அவர் இந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடாதுல்ல. எவ்வளோ பெரிய டீலர்ஷிப் அவர் கொடுத்து வச்சுருக்கேன், மாதம் எத்தனை லட்ச ரூபா அவர் கிடைக்கும், இதெல்லாம் வந்து அவர் புரிஞ்சுக்காமல் பண்ணுறாரு. நான் உங்களுக்காக தான் முத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சார் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் டீலர்ஷிப்பை மாற்ற போகிறேன் அப்படிங்கிறாங்க. சாரி சார், எங்கள் அண்ணன் எப்படி நடந்துருக்கு, சாரி சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், இதுக்கு என்ன எனக்கு கூப்பிட்டு பேசுறதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தம் இருக்குது தம்பி, நீங்கள் தான் இனிமேல் டீலர் எனக்கு அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு அதுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்து, இதில் ஒரு பெரிய வேலை எதுவுமே கிடையாது. சப் டீலர் எல்லாமே உங்களை வந்து பார்ப்பாங்க, உங்கள் மூலமாக எங்ககிட்ட வரும், அவ்வளோதான். அதில் அவங்க என்ன பொருள் வாங்குறாங்களோ உங்களுக்கு கமிஷன் வரும். நீங்கள் உட்கார்ந்த இடத்துல என்ன செய்யலாம், வருமானத்தை பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸ் மட்டும் போடணும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம கையில் காசு இல்லையே, என்ன பண்ணுறது எது பண்ணுறது, ஒரு ரூபா காசு தேவையில்லை. இப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் தந்து விட்றேன், இதில் ஒரு ஆஃபீஸ் மட்டும் பார்த்துருங்க. என்னோடய டீலர் வந்து முத்துன்னு தான் சொல்லிடுவேன். சப் டீலர் எல்லாமே உங்களை வந்து பார்ப்பாங்க. அவங்க தரக்கூடிய டெபாசிட் அமௌண்ட்டை எங்கள் அக்கௌண்ட்டில் போட வேண்டியது. அவங்க என்னென்ன பொருள் வாங்குறாங்களோ, எவ்வளோ ஆர்டர் பண்ணுறாங்களோ அதுக்குள்ள கமிஷன் உங்களுக்கு மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே சார், எனக்கு அந்தளவுக்கு படிப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. முத்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியுங்களே அப்படிங்கிறாங்க. சார் நான் 8 வரைக்கும் படிச்சு, அது போதுமானது சார் தானே, உங்களை நான் நம்புகிறேன், எனக்கு சூப்பராக பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் இது எனக்கு கிடைச்சின்னா எங்கள் அண்ணன் வருத்தப்படுவான் அப்படிங்கிறாங்க. தொழிலில் அண்ணன் தம்பிலாம் பார்த்துட்டு இருந்தால் சரி வராது, நீங்கள் நல்லா இருந்து உங்கள் தாங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது போக சப் டீலராக அவரை நீங்கள் வச்சுக்கணுன்னா வச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டது, அதுக்குள்ளே நான் வர மாட்டேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப நன்றி சார், இந்த வாய்ப்பை நான்
பயன்படுத்துவேன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தருவேன். நம்ம கம்பெனிக்கும் நல்ல வருமானத்தை உருவாக்கி தருவேன் அப்படி இப்படின்னு முத்து சொல்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க கிளம்புனோன்னே ஜீவா வெளில வராங்க. சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. ஜீவா உங்களுக்காக மட்டும் செய்யலை, அந்த முத்தை எனக்கும் ஏற்கனவே தெரியும், நல்ல பையன், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நீங்களும் ஒரு உதவியாக இருந்திருக்கீங்க, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அவங்களும் கிளம்பி போகிறாங்க. அப்போது முத்துக்கு கால் பண்ணுறாங்க ஜீவா. மேடம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து நீங்கள் டீலர் ஆகிட்டீங்களா, வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த சந்தோஷ் சார் எனக்கு தெரிஞ்சவங்க தான், உங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன், அவங்களே என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. முத்து டீலர் ஆனது எல்லா சப் டீலருக்குமே தெரிஞ்சிருது. சந்தோஷ் சார் சொல்லிடுறாரு, அறிவிப்பாகவும் வெளியிட்டுறாரு. இந்த அறிவிப்பை பார்த்துட்டு மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகி வீட்டில் வந்து, அம்மா இந்த முத்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாமா, இந்த பாம்பேக்கு தானே ஆஃபர் போகிறேன்னு சொன்னான், இப்போ பார்த்து சந்தோஷ் சாரை பார்த்து பேசி அவன் டீலர்ஷிப் வாங்கிட்டான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்னடா அனுபவம் இருக்குது, அவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது, நம்மளை என்னடா என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த முத்து என் டீலர்ஷிப்பை கெடுத்துட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. அதே பிறகு கெடுக்க முடியும், அந்த கம்பெனி ஓனர் என்ன சின்ன பையனா முத்து சொன்னவனை கொடுக்குறதுக்கு, முத்து அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ரவி நீ நம்புறியாடா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து அப்படிலாம் செய்ய மாட்டான், அவன் அப்படி தான் செஞ்சுருக்கான், டிவி வேணா பாரு அப்படிங்கிறாங்க. அறிவிப்புலாம் வருது. இதை பார்த்துட்டு முத்துக்கு அண்ணாமலை கால் பண்ணுறாங்கப்பா, திடீர்னு எனக்கு வந்து பாம்பே ஆஃபர் பண்ணணும்னு சொல்லி மொட்டை சந்தோஷ் என்னை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து இங்கே வந்து பார்க்கும்போது நீங்கள் தான் டீலர்ஷிப் நடத்தணும், மனோஜ் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்குது, அவர்கிட்ட டீலர்ஷிப் கொடுத்தா சரி வராது, அதனால் நீங்கள் வந்து எடுத்து நடத்துங்க, உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 10 லட்ச ரூபா கையிலையும் கொடுத்துட்டாருப்பா. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரிலப்பா, இப்போ பார்த்தா டிவியில் வருது, அதில் வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தராக விளம்பரம் வருதுன்னு எனக்கு கால் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. முத்து வாழ்த்துக்கள்டா, உன் உழைப்புக்கும் உண்மைக்கும் கிடைச்ச பரிசுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இப்போ என்ன சொன்னான் முத்து அப்படிங்கிறாங்க. அவன் எதுவுமே சொல்லலை, அவனை வந்து எல்லோரும் பேசுகிற அளவுக்கு அவன் இருக்கான், அவன் உழைப்புக்கும் உண்மைக்கும் சந்தோஷ் சார் கூப்பிட்டு அவனை டீலர்ஷிப் பார்க்குறாரு, உன் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன், அதனால் உன்னை வேண்டான்னு நீக்கிட்டாங்க, அவ்வளோதான். உனக்கு சப் டீலர் வேணும்னா முத்துட்டு நல்ல மாதிரி பேசி வாங்கிக்கோ, மீனா பாயசம் ரெடி பண்ணுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சந்தோஷமாக போய் பாயசம் ரெடி பண்ணுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயாவோட ஆக்ஷன் இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.